ஹலோ guys, வெல்கம் பேக் டு சுதா vlogs. நான் ரொம்ப நாளாக ஒரு ட்ரக் போகணும்னு நினச்சிருந்தேன். அதாவது திண்டுக்கல்லில் இருக்க கொன்றங்கி மலை, அந்த மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் வீடியோவில் பார்த்துட்டா நேரில் தாறு மாறாக இருக்குது, காட்டுற மாதிரிங்க. சூரிய வெளிச்சமாக இருக்காங்க, இப்படி தான் இருக்குது. அந்த அரிஹார் ஃபோர்ட் கூட 80 டிகிரி ஆமா, ஆனால் இது 90 டிகிரி ஆங்கிள். இதில் ஏறுறது வந்து ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ண தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கேன். இங்கே தான் இந்த மலை வந்து இருக்குது. ஸோ இந்த மலையோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3825 அடி கிட்டத்தட்ட. பழனியிலேருந்து இங்கே வரலான்னு பார்த்தேன். பழனிலேருந்து வரதுக்கு வந்து இங்கே கீரனூருக்கு வந்து பஸ்ஸு கிடையாது. ஆனால் இதுவே வந்து நம்ம ஒரு ஓன் வெஹிக்கிள் வச்சுருந்தா நம்ம வரலாம். நான் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒட்டச்சத்திரம் அங்கே வந்துட்டேன். ஒட்டச்சத்திரத்துலேருந்து கீழனூருக்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு இடத்துல இறக்கிடுவாங்க. என்ன பார்க்குறேன் பாப்பா? நீ தான் தெரியுற. நீ அந்த மலை மேலே ஏறி இருக்கியா? அதில் ஏறி இருக்கா அந்த மலை மேலே? ஏறுறதுக்கா? சரி சரி. இந்த பாப்பாலாம் ஏறி இருக்காம்மா. ஆமாம், இன்னைக்கு ஏறி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. சரி, கட் பண்ணிக்கோ. எங்கே போகிற இப்போ? சரி சரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருப்பேன் அந்த இறக்கி விட்ட இடத்துல இருந்து. இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் ஹோட்டல் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல பெருசாக. ரொம்ப பசிக்குது. ஆனால் அங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்காண்ணா? அங்கே தான் போகணுமா? இங்கே எதுவும் இல்லைங்களா? சரி, ஓகேண்ணா, தேங்க்யூ. ஆமாம் ப்ரோ. ஸோ சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவும் இல்லை. அங்கேயே சாப்பிட்டு வந்துருப்பேன். என் கூட 2 பேர் வந்தாங்க. சரி, அங்கே போய் சாப்பிடலாம்பான்னாங்க. வந்தேன். இங்கே இல்லை, நைட்டும் நான் சரியாக சாப்பிட்லையா, ரொம்ப பசிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம சீரியஸாகவே பக்கத்தில் பார்க்கும்போது இன்னும் பயமாக வேறு இருக்குங்க. அதில் ஒயிட் கலர் லைன் மாதிரி போகுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அதுதான் நம்ம நடந்து போகிற பாதை போல். இதுதான் இன்றைக்கி ஏற போகிறோம் நம்ம. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் இருக்குது. அந்த கோயிலை நம்ம சாமி கும்பிட்டுட்டு இப்போது இந்த வழியாக தான் ஏற போகிறோம். அண்ட் நம்மள்கிட்ட லக்கேஜ் நிறைய இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி ஏற போகிறோன்னு தெரியாமல். நமக்கு இந்த தாத்தா தான் ஹெல்ப் பண்ணார் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். நான் பார்த்துட்ருக்கேம்மான்னாரு. இப்போது நம்ம மேலே ஏற போகிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது படி. அதாவது நார்மலாக எப்பயுமே இருக்குங்க எல்லா கோயில் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம், ரொம்ப தூரம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லோப் ஃபீல் ஆகுது, ஹைட்டில் ஏறுற மாதிரி. இங்கிருந்து உட்காந்து ஒருத்தர் தூங்கிட்டு ஏறேன், காட்டுறேன். பையன் நல்லா தூக்கத்தில் இருந்தான். ஸோ ட்ரெக் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு நல்ல வியூ கிடைக்கும் நமக்கு. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும் நடக்க ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே இருக்க எல்லா எனர்ஜியும் டவுன் ஆகிடுச்சு. அண்ட் நான் கெட்டு போகிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கவனுக்கு தான். நல்லா பிரிஸ்காக ஏறி இருப்பேன். ஒருத்தர் பேச்சை கேட்டுட்டு இப்படி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மலைக்கு வந்து நான் நேற்றே வர வேண்டியது. நேற்று ஏர்லி மார்னிங் நான் வந்திருப்பேன். என் ஃப்ரெண்டு நான் சொல்லிட்டான், டே எனக்கு கல்யாணம், அதாவது அவனுக்கு திண்டுக்கல்ல தான் கல்யாணம். அவனுக்கு மார்னிங் 10 மணிக்கு கல்யாணம்டா, நீ போயிட்டு ஒன்றால் வர முடியாது, டைம் ஆகிடும் அப்படின்னா. சரின்ட்டு அவன் பேச்சை கேட்டு நம்பி நானும் போகாமல் அவன் கூட போய் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு, அது ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 10 மணின்ற கல்யாணம் சாயங்காலம் 3 மணிக்கு முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அப்போ தான் ப்ராப்பராக கல்யாணமே ஆச்சு, 3 மணிக்கு தான். ஆனால் இவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு நான் 10 மணிலேருந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். காலைல 3 மணிக்கு நான் திண்டுக்கல் வந்தேன். நான் வந்த உடனே எப்படியாவது இங்கே ரீச் ஆகிட்டு இருந்தேன். 11 நான் போயிட்டு இருக்கலாம். அதுக்கு அவன் ஒத்துக்கல. சரின்ட்டு அந்த பிளான் போயிடுச்சு. நேற்று மட்டும் நான் காலையிலே வந்ததுன்னா ஈவினிங் பழனி போயிருப்பேன். இன்னைக்கு வேற எங்கிட்ட சுற்றி இருந்திருப்பேன். அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று பழனி போயிட்டு இன்னைக்கு இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த ஏரியாவில் எங்கே சுத்த போகிறேன், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இன்னொரு பாட்டில் தண்ணி இருக்குன்னு நினச்சேன். எப்போ பண்ணி பார்த்தா வெறும் பாட்டில் தண்ணி இல்லை. மூச்சுலாம் கண்டிப்பாக பயங்கரமாக பாறையில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்படி தான் போகுது வழி. நமக்கு வந்து சப்போர்ட்டுக்கு இந்த கம்பி தான் இருக்கு பார்த்தீங்களா. இந்த கம்பியை வந்து ஒரு தாத்தா அவரு தான் வந்து அந்த வழியெல்லாம் ரெடி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அப்படியே சடனாக ஹைட் ஏறுற மாதிரி ஃபீல் ஆகுது நமக்கு. இந்த மலை ஏறும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கிளியாக பார்த்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக போயிடும். இதுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ அதை பார்த்தனா இதுக்கப்புறம் ஏறணுமா அப்படின்ட்டு தாட் வந்துடும். கொஞ்சம் தூரம் ஏறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமமான பகுதி இருக்குது இந்த இடத்துல. அது கொஞ்சமாக. ஸோ இங்கே நின்று பார்க்கும்பொழுது ஒரு நல்ல வியூ கிடைக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இதோ இந்த இடத்துல வந்துருப்பேன். எவனா நம்ம படியில் கால் வச்சுனா கால் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே தான் சத்தம் கேட்குது. நாய் கற்றுதா இல்லை பசங்க கத்திட்டு போகிறானான்னு தெரியல. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு தோணுது. இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. 2 மணி நேரத்தில் ஏறி ஆகணும் எப்படியாவது. மேலுமே எனக்கு மரண பயத்தை காட்டிடுச்சு இந்த ட்ரெக்கிங்கு. பாருங்க இப்படிதான் இருக்கு. என்னால் லிட்டரலாக ஒன்றுமே பண்ண முடியல.
காலில் வலுவலும் இருக்குது. நிறைய பேர் அசால்ட்டாக ஏறுறாங்க. உங்களுக்கு சுத்தம் பயமே இல்லை போல இருக்கு. அண்டு இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறிட்டு எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்குறோமோ அது நல்லது. வெயில் வந்துச்சுன்னா பாறை காலை பதம் பார்த்துரும். ஏன்னா இந்த மாதிரி சிவன் இருக்கிற மலையில் மோஸ்ட்லி செருப்பு போடாமல் தான் எல்லாருமே ஏறுவாங்க. பாறைக்கு அதுக்கும் யோசிச்சு பாருங்க. அண்ட் மழையும் பெஞ்சாலும் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் நேற்று நைட்டும் ஒன்றுமே சாப்பிடல. காலையிலையும் சாப்பிட்ருப்பேன். 2 பேரும் அங்கே போய் சாப்பிடலான்னாங்க. இங்கே வந்து ஒரு கடை கிடையாது, ஒரே ஒரு சின்ன கடை கூட கிடையாது. ஸோ சாப்பிட்டு வர்றது பெட்ரு. தலைலாம் கிருன்னு இருக்குது எனக்கு இப்போது. இதை கம்ப்ளீட் பண்ணுவோன்னு தெரியல. கன்ஃபார்ம் டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. பேக்கில் எதுவுமே இல்லை, ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப ரிஸ்க்கு தான். நான் கேமரா கொஞ்சம் நேரம் உள்ளே வச்சுறேன், ஏற முடியல. கேமரா பிடிச்சிட்டு மன்னிச்சுவோங்க, இன்னும் வாக் பண்ண முடியலைங்க. ஏன்னா இது ஏறுறது ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் சொல்கிறேன், மரண பயத்தை காமிச்சிருச்சு. ஸோ நான் விளாக் பண்ணலை. எங்கேயாவது ஒருத்தர் இந்த மாதிரி சேஃபாக கொஞ்சம் இடம் இருக்குது, அதான் சேஃபாக ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நின்றுட்டு ரைட்டாக கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபுல் விளாக் பண்ணலை, என்னால் பண்ண முடியல. நான் கோப்ரோ இருந்துச்சு, அதோட அது இதில் டான்ஸ்லாம் கொண்டு வரல. ஸோ கோப்ரோ போட்டிருந்தா கூட ஓரளவு காமிச்சிருக்கலாம். கோப்ரோ இல்லை. ஸோ இது சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் உங்களுக்கு வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆசையாக வந்தது மலைக்கு ஏறணுன்ட்டு. நான் ரொம்ப பயத்தோடு இப்போ நின்றுட்டுருக்கேன். மேலே ஏறிட்டா கொஞ்சம் பயம் தெரிஞ்சுன்னு பார்க்குறேன். ஆனால் இறங்கும்போது தான் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒரு ஐடியாவே இல்லை. இன்னும் நிறைய விஷயம் மேலே உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் மேலே ஏறி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கோவில் இருக்கும். அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். விநாயகரை கும்பிட்டு அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிடலாம். ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு கிடையாது. உள்ளே பூசாரியும் இருப்பார். அண்ட் மேலே மல்லிகார்ஜுனரை பார்க்குறதுக்கு நம்ம இந்த வழியாக தான் போகணும். இது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். இவ்வளோ நேரம் ஏறந்தோட இது அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்கியாக ஃபீல் ஆகும். ஏன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. இந்த மாதிரி ரொம்ப எட்ஜஸில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சங்கிலியை பிடிச்சி நாம்பளாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். மேலே ஏறின உடனே மல்லிகார்ஜுனர் இருப்பார். இங்கே வந்து நாம் தான் அவருக்கு பூஜை பண்ணலாம். நம்ம கையாலே நம்ம அவருக்கு பூஜை பண்ணலாம், பூஜை பண்ணிட்டு போகலாம். எனக்கு இது ஆக்சுவலாக தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நான் எந்த ஒரு பூஜை ஜாமானும் வாங்கிட்டு வரல. ஸோ நிறைய பேர் வந்து பூஜை ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப இதுவாக இருக்கு போனாங்க. ரொம்ப பயமா இருக்கு. இறங்குறது எப்படி இறங்க போகிறோம். நம்ம நிலக்கோட்டையிலேருந்து வாய்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் மொத்தமாக வந்திருக்கீங்க? நான் 10 பேர் வந்திருக்கேன். 10 பேர் வந்திருக்கீங்களா? எப்படி இந்த இடத்துக்காக மட்டும் வந்தீங்களா இல்லை வேற எங்கிட்டாவது போகிற மாதிரி? பார்த்தே இல்லை. நம்ம ஊரில் பசங்க வந்தாங்க, சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏறி பார்க்கலாம். அங்கேருந்து ரோட்லேருந்து வந்து பார்த்தாவே அதான் மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சிருந்தா எப்படியே இருந்து ஏறி இறங்குறதே எங்கள் மேட்ரே. ஏறது ஏரியாச்சு, எப்படி இறங்க போகிறோம்னு தெரியலையே. ஓகே ப்ரோ. நீங்கள் ப்ரோ? ஸோ நான் மோஸ்ட்லி எந்த மலைக்கு போனாலும் இந்த எட்ஜில் பண்ணிட்டேன், இன்னும் ஃபோட்டோஸ் எடுப்பேன். ஸோ இங்கே ஒரு எட்ஜ் இருக்கு. ஆனால் போக எனக்கு வரலாம் பயமா இருக்கு. இங்கே போயிட்டு ஒரு மாதிரி ஆடுது. வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 360 வியூ. இங்கிருந்து நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாகாக இருக்குது, அவ்வளோ கிளியராக இல்லை. இப்போதைக்கு ஃபாகாக இருக்குது, வியூ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சீக்கிரம் கீழே இறங்கி ஆகணும். ஏன்னா இறங்குறதா இருக்கிறதுல மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும். இறங்குறதா எனக்கு இறங்குறதுலாம் தெரியாது. இதற்கு ஏன்னா நம்ம கீழே பார்த்துக்கிட்டே இறங்க இருக்கும். ஆனால் கீழே பார்க்க பயம் அதிகமாக வந்துட்டே இருக்கும். அதனால தான் இறங்குறது போய் பார்த்து இறங்கிடுவோம். வெயில் வருது, ஹீட் அதிகமாக இருக்கும். பாறை அந்த இடம் ஏறும்போது தான் ரொம்பவே பயமாக இருக்கும். ஏன்னா சங்கிலி தான் இருக்கும், சங்கிலி பிடிச்சா மேலே ஏறணும் நம்ம கொஞ்சம். அண்ட் இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகார்ஜுனரை பார்க்குறதுக்கு நம்ம மேலே ஏறி வருவோம். அந்த இடத்துல இந்த ஸ்பாட்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து வியூவும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படியே இந்த வியூவை பாருங்கள். அண்ட் என்கிட்ட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அந்த நேரத்தில், அதனால் மொபைல் எடுக்கல. கோப்ரோவில்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக க்ரௌட் இருக்கு. நான் பார்த்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌட் இல்லை. பட் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. மேபி வீக்கெண்ட்னாலயா இல்லை என்னன்னு தெரியல. அண்ட் நாங்கள் வந்த இடத்துல ஒரு சுனைவெளி இருக்கு. அந்த சுனைவெளியை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். போகிற வழி காமிக்கிறேன். அண்ட் காய்ஸ், இந்த வழியாக தான் நாங்கள் ஏறி வந்தேன். ஸோ அது உங்களுக்கு காமிக்கலான்றதுனால எப்படியோ என் GoPro செட் பண்ணி ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரா கிளிப்பாக தான் இருக்கும். நான் ஏறி வந்த பாதையை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இது டேஞ்சரஸாக இருக்குன்ட்டு. அண்ட் நான் இங்கே பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக வந்தது. இன்கேஸ் என் கூட யாராவது 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்கன்னா ஜாலியாக பேசிக்கிட்டு ஏறுறதுக்கு பயம் தெரியாமல் இருந்திருக்கும். நான் தனியாக வந்ததுனால ரொம்பவே பயமாகிடுச்சு. அண்டு நான் உடம்புல சுத்தமாக எனர்ஜியும் இல்லை, சரியாக சாப்பிடல. அதனால் எனர்ஜி இல்லாததுனால ஒரு மாதிரியாக ரொம்பவே டவுன் ஆகிட்டேன். இன்கேஸ் நீங்கள் யாராவது இங்கே வரேன்னா கண்டிப்பாக வந்து தனியாக மட்டும் வராதிங்க, கூட யாரா ஆளை கொண்டுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பேச்சு துணைக்கோ இல்லை ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ தனியாக வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. வந்தாச்சு. ஸோ இதுவே ரொம்ப ஹாப்பி. சோலோவாக தனியாக அங்கிட்டு இருந்து இங்கே வந்து இது ஏறணும்னு தோணுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி சிவனை பார்த்துட்டு இப்போ இறங்கிட்டுருக்கோம். நான் மலை ஏறுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. என்னென்னா, இந்த மலை ஏறுறதுக்கு இந்த கம்பியை போட்டார் பார்த்திங்களா, இந்த கம்பியை போட்டது வந்து இந்த தாத்தா தான். ஸோ இவர் மட்டும் இந்த கம்பியை போடலைன்னா பல பேரால் வந்து இந்த மலை ஏறி இறங்கியிருக்க முடியாது. முக்கியமாக என்னால் ஏறி இருக்க முடியாது. ஸோ இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டு மலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்பியை நட்டு மக்கள் ஏறி இறங்குறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இவரை பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் போனேன். அண்டு இறங்கக்குள்ள கடவுள் புண்ணியத்தில் இவரை பார்த்துட்டேன். அப்படியே இவரை பார்த்துட்டு விட்டு கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ் ஆகிட்டு நம்ம இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவர் சொன்னார், சரி என்னப்பா எங்கேருந்து வரீங்க என்ன எதுவும் கேட்டிருந்தாரு. அப்படியே கொஞ்சம் அவர்கிட்ட பேசிட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கின்னஸ் ரெக்கார்ட் ட்ரை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு ஒரு நாளுக்கு 3 தடவை வந்து மலையில் ஏறிட்டு வந்துடும். அதுவும் குறிப்பிட்ட டைமிங்கில் பண்ணிட்டு இருக்காங்க போல. நான் பார்த்தேன் சீரியஸாக. நான் ஒரு இடத்துல போட்டு ரொம்ப பயந்துட்டு ஐயோ அவங்களாம் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல திடீர் ஓடுறான். என்னடா எந்த அளவுக்கு பண்ணுறவரான்றது தோணுது. நான் மேலே ஏற்றி வர்றதுக்குள்ள 4வது சிங்கிள் போக ஆரம்பிச்சிட்டோம். சீரியஸாக அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு நல்ல அடையாளம் கிடைச்சா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், டெய்லி எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். சீரியஸாக இந்த மலையில் சும்மா ஏறதுலாம் சாதாரண விஷயம் தான். நான் அவ்வளோ தான் ஏறிட்டுருக்கேன். நல்ல சீக்கிரமாக அவனுக்கு ஒரு நல்ல அடையாளம் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ட்ரெக் வந்து முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே இறங்கியாச்சு. அண்டு இந்த பையன் வந்து ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருந்தான். சரி அதான் போட்டு விட்டேன். விழுப்புரத்துல திண்டுக்கல் வந்திருக்கான். யார் மற்ற பொண்ணுமே தெரியல. கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் வந்திருக்கான் வண்டியை. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போகிறோம். சரி ஓகே, கன்னியாகுமரி போகிறோம். அங்கே போயிட்டு மற்றதை கண்டினியூ பண்ணுவோம்.